வீக்கெண்ட் பெசநகர் பீச் போகலான்னு போகிறப்போ கூட்டம் கூட்டமாக எரும மாடு பெசநகருக்கு வந்ததுங்க. அதில் ஒரு எரும மாடு நம்மளை மாதிரியே வெள்ளையாக இருந்தது. அப்படியே ஹாயா அதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடையை செலக்ட் பண்ணோம். அதுதான் லண்டன் சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி. அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக மெனு கார்டை ஃபர்ஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ண டிஷ் ஸ்ட்ராபெரி ஐஸ் கேக். சாப்பிட ரொம்பவே அற்புதமாக இருந்தது, ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கி. செகண்டாக ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணோங்க. சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. தேர்டாக நம்ம ஆர்டர் பண்ணது மொஜிட்டோ. ரொம்பவே சூப்பராக இல்லைங்க, சுமாராக தான் இருந்தது, அதுவும் புளிப்பாக இருந்தது. சரி 3 ஐட்டம் ட்ரை பண்ணிவிட்டு இன்டர்வல் விடலான்னு ஒரு காஃபி ஒன்று எடுத்து சிப் பண்ணேங்க. பயங்கர சூடு, அப்பா வாயே வந்துடுச்சு. எங்கிருந்தோ காற்றுல வந்த புல்லாங்குழல் இசையை கேட்டுக்கிட்டே அப்படியே ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்மையாக இருந்தது. ஃபைனலி வி ஹவ் செலக்டட் த ஓஷன் கேஃபே ஷவர்மா அண்ட் மோமோஸ் ஸ்பாட்டை தாங்க நம்ம செலக்ட் பண்ணோம். ஒரு வழியாக ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. ஷவர்மாவையும் மோமோஸையும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணால் மோமோஸ் வேறு லெவலில் இருந்ததுங்க. நாட் ஓன்லி மோமோஸ், ஷவர்மா ஆல்சோ ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பிங்க. பிளேட்டு காலியான மாதிரி என்னோடய பாக்கெட்டும் காலி. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பெசநகர் பீச்சுக்கு ஒரு பாய் போட்டுட்டு, அக்கா இந்த ராட்டினத்தில் நான் ஒரு வாட்டி ஏறிக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா,